முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 22ஆம் தேதி முதல் ஒரு வாரமாக கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. விழாவை முன்னிட்டு தினமும் மூலக்கடவுளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் செய்யப்பட்டன. உற்சவர் சண்முகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நேற்று மாலை சூரனை வதம் செய்த முருகப்பெருமானின் சிரத்தை பதிக்க வண்ண மலர்கள் கொண்டு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. விழாவின் இறுதி நாளான இன்று காலை வள்ளி தெய்வானை சமேத கல்யாண உற்சவருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை கொண்டு வந்து வழங்கினர். கோயில் அர்ச்சகர்களால் சிறப்பு மந்திரங்கள் ஓதப்பட்டு வள்ளி தெய்வானை கழுத்தில் திருமாங்கல்யங்கள் அணிவிக்கப்பட்டன. அப்போது திரளாக கூடியிருந்த பக்தர்கள் அரோஹரா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருக்கல்யாணத்தை தொடர்ந்து பெண்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மஞ்சள், குங்குமம், தாலி வழங்கப்பட்டன. கந்தசஷ்டி விழாவின் இறுதி நாளான இன்று முருகப்பெருமானை தரிசிக்க அதிக அளவில் பக்தர்கள் குவிந்ததால் மலைக்கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டனர்.